நாம் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ண போகணும். முடிஞ்சா நிர்மால்யத்துக்கே போயிடணும். போய் கிருஷ்ணனை கண்ணார பார்த்து, குருவாயூரப்பனை கண்ணார பார்த்து இருகரம் கூப்பி, ஏ கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணி மனசுல, ஏ கிருஷ்ணா, ஏ குருவாயூரப்பா, பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சார சக்கரம் எனக்கு போருண்டா, இந்த சம்சார ஜீவிதம் எனக்கு போரும். ஏன்னா அனித்தியமானது, துக்கமானது இந்த உலக வாழ்க்கை. எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதும். இன்னும் நான் எத்தனை நாள் இருப்பேனோ தெரியாது பிரபோ. இருக்கிறதுக்குள்ள கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுண்டு உன்னை ஒரு முறையாவது கண்ணார நேரா பார்த்துட்டு உன் சரணத்துக்கே வந்துடணுண்டாப்பா. எனக்கு ஒன்றும் பக்குவம் இல்லடா கிருஷ்ணா, நீதான் அத்தகைய பக்குவத்தை எனக்கு தரணும். இந்த நாள், இந்த செகண்ட் எத்தகைய பக்குவ அபக்குவத்தோட நான் இருக்கேனோ அப்படியே என்னை உன்னிடத்துல ஒப்படைச்சிடுறேன். என்னை ஏத்துக்கோடா கிருஷ்ணா, நீ பார்த்து என்னை பூர்ணமாக்குடா கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி சரணாகதி பண்ணிட்டு உடனே ஆத்துக்கு வந்துடக்கூடாது. என்ன ரெஸ்ட் ரூமா என்ன கிடுகிடுன்னு போயிட்டு கிடுன்னு வரத்துக்கு? இப்படி சரணாகதி பண்ணிட்டு ஒரு நாள் பூரா குருவாயூர்ல இருக்கணும்.